கல்யாணம் பண்ணிக்க சொன்னதும் நீங்க தான், இப்ப விவாகரத்து பண்ண சொல்றதும் நீங்க தான். ஐஸ்வர்யா ராய் குறித்து கேட்ட கேள்விக்கு உச்சக்கட்ட கோபத்துக்கு ஆளாகியிருக்காரு அபிஷேக் பச்சன். ஐஸ்வர்யா ராய்க்கும் சரி, அபிஷேக் பச்சனுக்கும் சரி, பாலிவுட் சினிமாவில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க முன்னாடி லவ் பண்ணும்போதே எக்கச்சக்க வதந்திகள் பரவிக்கிட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் பொய்யாக்குற வகையில சந்தோஷமா இவங்க கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சாங்க. இவங்களுக்கு ஆராதனா அப்படின்ற ஒரு அழகான பொண்ணும் இருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த இந்த நிலைமையில தான் ஒரு 4 வருஷம் முன்னாடி ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் விவாகரத்து பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்தி சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் மறுபடியும் சல்மான் கானையே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற வதந்தியெல்லாம் பரப்பி விட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா ராயும் கடந்த ஒரு 2-3 வருஷமா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு தனியா தான் வந்துட்டு இருந்தாங்க. தனியா இல்ல, தன்னோட பொண்ணு கூட. சரி, அபிஷேக் பச்சன் எங்க போயிட்டாரு, அப்போ உண்மையாவே இவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க போல அப்படின்னு இன்னொரு செய்தியும் கிளப்பி விட்டாங்க. இத்தனை வருஷமா இதை பத்தி ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் ரொம்ப அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல பொறுக்க முடியாதுடா சாமி அப்படின்னு அபிஷேக் பச்சன் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க காதலிக்கும் போதும் நீங்களா தான் இப்ப கல்யாணம் நடந்துரும், அப்போ கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு பேசுனீங்க. இப்ப கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ விவாகரத்து ஆயிடும், இப்போ விவாகரத்து ஆயிடும் அப்படின்னு நீங்களே ஒரு செய்தியை கிளப்பி விடுறீங்க. எங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது, நாங்க விவாகரத்து வாங்கிக்கிற ஐடியாவிலையும் இல்ல, நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அபிஷேக் பச்சன்.